எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த திரைப்படத்துல வந்து புன்னகை அரசி கே.ஆர். விஜயா அம்மா வந்து ஒரு கௌரவ பாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. கே.ஆர். விஜயா அம்மா வந்து எங்களுக்கு வந்து குடும்ப நண்பர். அவங்களுடைய மகள் எனக்கு வந்து எங்களுடைய சகோதரி, குடும்ப நண்பர். அப்ப இந்த கேரக்டருக்கு ஒரு வெள்ளைக்கார அம்மாவை நடிக்க வைக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு யோசனை வந்தது. அப்படி இல்லாம ஏன் நம்ம கே.ஆர். விஜயா அம்மாவை கேட்கக்கூடாது, ஏன் வந்து அவங்கள வந்து நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறப்ப, கண்டிப்பா வரேன் தம்பி, நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பெரிய பாக்கியம். 3 நாள் எங்க கூட இருந்தாங்க. இருந்து எனக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னா, இவ்வளோ பெரிய ஒரு நடிகை, மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்றவர்களால் நடித்த ஒரு நடிகை எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு ஒரு அன்பா, நம்ம டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும் சொல்லி, கடுமையான வெயில், அந்த வெயிலையும் உச்சி வெயிலையும் அவங்க நின்று நிதானமா நடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து நான் வந்து இருகரத்தையும் கூப்பி நான் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கேரக்டர் அவங்க பண்ணதுனால படத்தினுடைய அந்த வேல்யூ, அதோட மதிப்பீடு மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. அதனால வந்து அது மட்டும் இல்ல, டப்பிங்க்கும் அப்படிதான் வந்து அழகா வந்து பேசி கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கக்கூடிய பண்பு, அதே மாதிரிதான் ஆட்சி மனோரமா அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட பண்பு எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் இயக்குனர்கள் சொல்லக்கூடிய அந்த படைப்புக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற அந்த அந்த சிந்தனையை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உச்சத்துல இருக்கிறார்கள். எனவே அது எனக்கு ஒரு அவங்களை இயக்குனது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்.